மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நம்ம வெளியில் வருவதற்கான சில வாய்ப்புகள் ஏற்படுகிறது. நல்ல மாற்றங்களை எதிர்நோக்கி இருக்கும் பொழுது அந்த மாற்றங்கள் நிகழும். சில சுப காரியங்கள் நடக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் அந்த சுப காரியங்கள் நடப்பதற்கான ஒரு அருமையான சூழல் உருவாகிறது. அதனால் நம்ம இறுக்கத்திலேருந்து விடுபட்டால் எப்படி ஒரு சந்தோஷம் வருமோ அது போன்ற ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும்போது அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தன வரவு ஏற்படும், குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான சூழல் நிலவும். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உறவு முறைகளை பொறுத்தவரையில் சில நேரங்களில் நீங்கள் உரிமை எடுத்து சில விஷயங்களை சொல்கிறது கூட தப்பாக போயிடலாம். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதாவது வரம்பு அறிந்து நடக்க வேண்டும்னு கூட சொல்லலாம். அடுத்து கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று அனுகூலமான தினம், ஆதரவு பெருகக்கூடிய தினமாக அமைஞ்சிருக்கு. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில பயணங்களை நீங்கள் திட்டமிட்டு இருந்தால் அது வெளிநாடு பயணமாக இருக்கலாம், இல்லை சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில முக்கியமான கோவில்கள் க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போயிட்டு வரக்கூடிய ஒரு பயணமாக கூட இருக்கலாம். அது போன்ற பயணங்களை திட்டமிட்டு இருந்தால் அது நல்லபடியாக நடக்கும். சில சுப செலவுகள் ஏற்படும். மனதுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல நிகழ்வுகளை கொண்ட தினமாக அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அனுகூலமான தினம், வெற்றியை தரக்கூடிய தினம். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மன அமைதி ஏற்படும், சந்தோஷங்கள் ஏற்படும், எந்த காரியத்திலும் வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக அமையும். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். தேவையில்லாத சில பிரச்சனைகள் கதவை தட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கடுமையான உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் அப்படின்னு சொல்லலாம். எதிர்பாராத விதங்களில் லாபங்கள் ஏற்படும். மன நிறைவை தரக்கூடிய தினம். உங்கள் இளைய சகோதரத்தினால், அதாவது தம்பிகள் தங்கைகள் இவளால் கூட ஒரு சந்தோஷங்கள்லாம் ஏற்படும். சில நேரங்களில் இவர்கள் பொருட்டு நீங்கள் சில செலவுகளை ஏற்க வேண்டி வரலாம். அந்த செலவுகள் உங்கள் மன நிறைவை தரக்கூடிய வகையில் தான் அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆருத்ரா நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடுமையான ஒரு உழைப்பு இருந்தாலும் அதற்கு தகுந்த நல்ல பலன்களை பெறக்கூடிய தினமாகத்தான் இது அமையிறது. புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம். எந்த ஒரு காரியத்திலும் நிதானமாக திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அவசியம். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்தவரையில் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் ஒரு வெற்றி வாய்ப்புகளும் நல்ல மாற்றங்களும் சில நேரங்களில் லாபம் தரக்கூடிய நல்ல நிகழ்வுகளும் நடந்தேறக்கூடிய நல்ல தினமாக இது அமைஞ்சிருக்கு. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் தோன்றலாம். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகளே ஏற்படும், பிரச்சனைகள் தீரும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த காரியத்திலும் ரொம்ப ஒரு கவனமாக செயல்படுங்கள். மேம்போக்காக செயல்படும் பொழுது சில நேரங்களில் முக்கிய தகவல்களை கவனிக்காமல் விடுவதாலும் பிரச்சனை ஏற்படும். கவனமாக செயல்பட வேண்டிய தினம். அடுத்து சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய தினம்னு சொல்லணும். தொடர்ந்து ஏதோ ஒரு பிரச்சனைகள்
நம்ம எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலையும் முன்னேற்றம் இல்லாமல் மனசில் ஒரு அழுத்தம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் மாறக்கூடிய தினமாக இது அமையும். தொழிலில் சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனிப்பட்ட வாழ்க்கையில் சில சந்தோஷங்களும் மாற்றங்களும் நிகழக்கூடிய தினம். இதில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அனுகூலமான தினம். எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவு சேரும். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். காதல் போன்ற விஷயங்களில் வெற்றிகள் ஏற்படும். பூரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தினமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் ரொம்ப அதிகமாக பேசாமல் அமைதியாக இருக்கும் பொழுது நல்ல பலன்கள் ஏற்படும். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நிறைத்து தரக்கூடிய, லாபத்தை தரக்கூடிய, சுப நிகழ்வுகளை தரக்கூடிய நல்ல தினம். அடுத்து கன்னி ராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்திராஷ்டம தினமாகத்தான் வருகிறது. சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது நம்ம பேசக்கூடிய பேச்சுக்கள் உடல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள், உடலில் வலி ஏற்படுறது அப்படின்னா தகுந்த மருத்துவத்தை பார்க்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது ஒரு முறைக்கு இரு முறை சிந்தித்து எடுப்பது நல்லது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் முன்னேற்றம் என்பது நன்றாகவே இருக்கும். இருந்தாலும் சில ஒரு எச்சரிக்கை உணர்வு தேவை. ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் மன உளைச்சல்கள் எல்லாம் நீங்கும், நன்மைகள் ஏற்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் வாகனங்களை ஓட்டுறதோ உடம்புல அடிபடுவது போன்ற விஷயங்கள்லாம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் கவனமாக செயல்படுங்கள். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையில் மனதில் ஒரு சந்தோஷம், ஒரு இனிமையான நிகழ்வுகள், காதல் போன்ற விஷயங்களில் ஒரு வெற்றி வாய்ப்புகள், ரொம்ப ஒரு சந்தோஷத்தை, குறிப்பாக இளைஞர்கள்லாம் ரொம்ப சந்தோஷத்தை பெறக்கூடிய ஒரு தினமாக கூட இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு நம்ம பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சற்று கவனமாக செயல்படுங்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான தினம். நல்ல மாற்றங்களையும் சந்தோஷங்களையும் தரக்கூடிய தினமாகத்தான் அமையும். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று கவனமாக செயல்படுங்கள். நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு மாற்றங்களையும் தரக்கூடிய தினம். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு எதிர்ப்பாக இருந்தவர்களை எல்லாம் சமாளித்து வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தினம். இப்போது நமக்கு எதிரிகள் அப்படின்னா அது இந்த திரைப்படத்தில் வர பரவாயில்ல வில்லனாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. நமக்கு போட்டியாளர்களாக இருக்கக்கூடியவர்களை கூட நம்ம வெற்றி பெற்றால் தானே நமக்கு பெருமை. அது போன்ற ஒரு விஷயம்தான். அதனால் எந்த ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்தாலும் அதில் நிறைந்த போட்டிகளும் எதுவும் இருந்தாலும் கூட நீங்கள் தனித்தன்மை பெற்று விளங்கக்கூடிய தினம்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று கவனமாக செயல்பட வேண்டும். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல மாற்றங்கள், வெற்றி வாய்ப்புகள், பல நாட்களாக இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வருவது போன்ற நன்மைகளை தரக்கூடிய தினம். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் நீங்கள் செயல்பட வேண்டும். சில தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனசில் உள்ள குழப்பங்கள் நீங்கும். அதாவது இந்த வழக்கு வியாஜயங்கள், நமக்கு எதிர்ப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் இவரோடு ஓரளவுக்கு சமரசம் பேசி அதில் வெற்றி காணலாம்.
அதனால் சில எதிர்பாராத நல்ல திருப்பங்களும் அதனால் மன உளைச்சல்கள் நீங்குதலும் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாக்கினால் நன்மைகள் ஏற்படும், பேச்சினால் வெற்றின்னு சொல்கிறது. பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாக செயல்படுங்கள். முக்கியமாக உறவு முறையை கெடுத்து கொள்ளாமல் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். வாக்கினால் மேன்மை உண்டாகும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அனுகூலமான தினம்னு சொல்லலாம். திடீர்னு ஒரு பிரபல்யம் அடைவது, ஒரு இடத்துல நீங்கள் பாராட்டுகளை பெறுவது, உங்களை பற்றி பலரும் அறியக்கூடிய ஒரு வாய்ப்புகள் போன்ற நன்மைகளை நிறைத்து தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையிறது. இதில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்களை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கும் ஓரளவு சிறப்பான நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு தினமாக இது அமையிறது. மனசில் உள்ள கவலைகள் நீங்கும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மன உளைச்சல்களோ பிரச்சனைகளோ சற்று கூடுதலாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சிறு பிரயாணங்களை ஒருவேளை மேற்கொள்ள வேண்டி வரலாம். நல்ல செய்திகள் உங்கள் காதுகளுக்கு எட்டும். எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றிகள் ஏற்படும். மனம் தளராமல் செயல்படுவது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமாக அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது அவிட்ட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சில ஏமாற்றங்கள் பின்னடைவுகள் என்பது ஏற்படலாம். சதய நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல நன்மையான பலன்கள், நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். பூரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவையில்லாத சில பிரச்சனைகளால் சில பின்னடைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து மீனராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு தன வரவு உண்டு. உங்களுடைய சிறப்பான பேச்சாற்றலினால் உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும். சொல்லுவாங்களே வாயுள்ள பிள்ளை பிழைக்கும்னு, அது மாதிரி சரியான நேரத்தில் என்ன தகவல்களை தர வேண்டுமோ அதை தந்து நல்ல பெயரை பெறுவீர்கள். முன்னேற்றமான ஒரு காலகட்டமாகத்தான் அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று கவனத்தோடு செயல்படுங்கள். உத்திரட்டாதி நட்சத்திரங்களுக்கு தடைகளும் தாமதங்களும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாகத்தான் இது அமையும். ரேவதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம். எந்த எடுத்த காரியத்தில் சற்று கவனமாக செயல்படும் பொழுது நல்ல வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். நிதானமாக செயல்பட வேண்டும்.